Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th standard 3rd term summative assessment 2024 லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம கேட்குறாங்க, என்ன பேட்டர்ன் கேட்குறாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் மட்டுமே படிக்கலாமா மேம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நோ, இதை ஒரு மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்னில் வருமா, ரைட். ஒரு 4-5 கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது இந்த லெசன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்ற ஐடியா உங்களுக்கே வரும். ஸோ அதனால தான் நிறைய கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். இப்போ நமக்கு ஓவரால் மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ்னால் 60 மார்க்ஸு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா லெசனில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த 4 பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு நான் தரோவாக இருக்கேன் மேம். எந்த லெசனில் எந்த 1 மார்க் கேட்டாலும், அதாவது புக் பேக் தான் நான் சொல்கிறது, எந்த 1 மார்க் கேட்டாலும் நான் வந்து தரோவாக ஆன்சர் பண்ண முடியும் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக அப்படின்றவங்க எவ்வளோ மார்க் வந்து 1 மார்க்கில் இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 60 மார்க்கில் 5 கொஷின்ஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 கேட்டிருக்காங்க. 5 + 5 10 மார்க்ஸ். ஸோ இப்போ வர நமக்கு 60 மார்க்ஸில் எத்தனை மார்க்கு வந்து 1 மார்க்கில் வந்திருக்கு? 10 மார்க்ஸ். அடுத்தது ரோமன் நம்பர் 3 மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் 1 மார்க்கில் கவர் ஆகிடுதா? 10, அதாவது 5 + 5 + 5 15 மார்க்ஸ். தென் ரோமன் நம்பர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஷின்ஸ். நமக்கு அசர்ஷன், ரீசன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம 1 மார்க் இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, அசர்ஷன் அண்ட் ரீசன். அண்ட் தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட் ஒன், கரெக்ட் ஒன் அவுட். இது ஒரு 5 மார்க்ஸ். இதுவும் டோட்டலாக வந்து நமக்கு 1 மார்க்கில் வரும். ஸோ 5 சூஸ் த கரெக்ட் ஆன்சர், 5 ஃபில் இன் த பிளாங்க்ஸ், 5 மேட்ச் தி ஃபாலோயிங். இந்த 1 மார்க், அதாவது அசர்ஷன், ரீசன், ஆட் ஒன் அவுட், இதெல்லாம் ஒரு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 60 மார்க்கில் நமக்கு 20 மார்க் வந்து 1 மார்க்லேயே ஸ்கோர் பண்ணிட்டோம். ரிமைனிங் 40 மார்க் தான் கொஷின் ஆன்சர், மேப் ஒர்க், இதெல்லாம் கவர் ஆக போகுது. சரியா? இப்போ நமக்கு வந்து 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக படிச்சிருந்தா நம்ம கையில் எவ்வளோ மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது? 20 மார்க்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா அது படிக்கிறதும் ஈஸி தான். 2 மார்க்ஸு டீட்டெயில் கொஷின் மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இது வந்து அந்த கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் இது தான் அப்படின்றத நம்ம வந்து தரோ பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ரோமன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 8 கொஷின்ஸ். 8 கொஷின்ஸு, ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க் கொஷின். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து, ஜியாகிரஃபிலேருந்து, சிவிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்தே நமக்கு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து சவுத் அமெரிக்கா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 4 கொஷின்ஸ் ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவிக்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ், 2 கொஷின்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 மார்க் கொஷின்ஸை நல்லா தரோவாக படிச்சிருந்தீங்கன்னா இதில் எந்த கொஷின் நல்லா தெரியுமோ அந்த கொஷினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ 8 × 2 16 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 6 டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. எனி 3 அந்த மாதிரிலாம் கேட்காம கொஷினை கொடுத்துட்டு இன்டர்னல் சாய்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க அண்ட் தென் சிவிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், அதாவது சிவிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின், அதுக்கோட சாய்ஸ் இன்டர்னல் சாய்ஸ் வந்து ஆர் கொடுத்துட்டு எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 3 × 5 15 மார்க்ஸ் நமக்கு டீட்டெயில் இருக்குது. அடுத்தது மெயின் திங், 1 மார்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேப் ஒர்க்கை பார்த்துடணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, ஃபஸ்ட்டு 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் மேம், நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க்கை முடிச்சிருங்க. மேப் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. மேப்க்கு நமக்கு 4 + 5 9 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்கில் 20 மார்க், இது ஒரு 9 மார்க்ஸ், நியர்லி 30 மார்க்ஸ்க்கு நமக்கு வந்தது. அதாவது 29 மார்க்ஸு. 29ன்றது நான் ரவுண்ட் சொல்லியிருக்கேன், 30 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 30 மார்க்ஸ் கிடச்சிருது 1 மார்க் ப்ளஸ் மேப்பை படிச்சிங்கன்னா. அதுக்கு அடுத்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் வந்து தரோவாக படிச்சிட்டிங்கன்னா அதில் நமக்கு ஒரு 5 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ வந்தால் நியர்லி 35 மார்க்ஸ் அந்த மாதிரி வரும்.
ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் நீங்கள் படிக்கும்போது ரிமைனிங் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஈவன் இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் இது பண்ணாலும் சரி, அதே மாதிரி நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.